176வது புற இலக்கியத்தில் வெட்சி திணை எதை குறிக்கிறது? ஏ. நாட்டைக் காப்பது. பி. பகைவரின் கால்நடைகளை கொள்ளை கொள்வது. சி. அரசனைப் புகழ்தல். டி. போர் முடிவு. சரியான பதில் பி. பகைவரின் கால்நடைகளை கொள்ளை கொள்வது. 177வது புற இலக்கியத்தில் கரந்தை திணை எதை குறிக்கிறது? ஏ. கால்நடை மீட்பு. பி. காதல். சி. அரசன் புகழ். டி. சமாதானம். சரியான பதில் ஏ. கால்நடை மீட்பு. 178 புற இலக்கியத்தில் வஞ்சி திணை எதை குறிக்கிறது? ஏ. பகைவருடன் சமாதானம். பி. போர் தொடக்கம். சி. அரசன் வீரம். டி. அரசன் இறப்பு. சரியான பதில் பி. போர் தொடக்கம். 179வது புற இலக்கியத்தில் காஞ்சி திணை எதை குறிக்கிறது? ஏ. போர். பி. சமாதானம். சி. நிலையாமை வாழ்வின் நிலையற்ற தன்மை. டி. வெற்றி. சரியான பதில் சி. நிலையாமை வாழ்வின் நிலையற்ற தன்மை. 180 புற இலக்கியத்தில் நோச்சி திணை எதை குறிக்கிறது? ஏ. தாக்குதல். பி. கோட்டை காப்பது. சி. போர் முடிவு. டி. வெற்றி. சரியான பதில் பி. கோட்டை காப்பது. 181 புற இலக்கியத்தில் உழிஞை திணை எதை குறிக்கிறது? ஏ. கோட்டையை முற்றுகையிடுதல். பி. சமாதானம். சி. அரசன் புகழ். டி. விருந்து. சரியான பதில் ஏ. கோட்டையை முற்றுகையிடுதல். 182வது புற இலக்கியத்தில் தும்பை திணை எதை குறிக்கிறது? ஏ. வெற்றி. பி. தோல்வி. சி. இறப்பு. டி. தாக்குதல். சரியான பதில் டி. தாக்குதல். 183வது புற இலக்கியத்தில் வாகை திணை எதை குறிக்கிறது? ஏ. தோல்வி. பி. வெற்றி. சி. பிரிவு. டி. துயரம். சரியான பதில் பி. வெற்றி. 184வது புற இலக்கியத்தில் பாடான் திணை எதை குறிக்கிறது? ஏ. காதல். பி. அரசனை புகழ்தல். சி. போர். டி. இயற்கை. சரியான பதில் பி. அரசனை புகழ்தல். 185வது புற இலக்கியத்தில் எத்தனை திணைகள் உள்ளன? ஏ. 5. பி. 7. சி. 9. டி. 11. சரியான பதில் சி. 9.